வருமானத்தை பற்றி கணிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் தான். தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கண்கள், நேத்திரம்னு சொல்லுவாங்க. இப்படி 2ஆம் பாவத்துக்கு நிறையா விதிகள் இருக்குது. அதாவது இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்தில் நம்ம வருமானத்தை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது, ஆவரேஜாக சொல்கிறேனே ஒரு சில பலன்களை. அதாவது ஒருவருடைய வேலை பார்த்து அவருடைய வருமானம் எப்படி இருக்கும், எந்த அளவு இருக்கும், எந்த மாதிரியான அமைப்புகளில் அவருக்கு வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தை தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அதாவது ஜாதகத்தில் கணிக்கிறதுக்கு வருமானத்தை பற்றி கணிக்கிறதுக்கு 2ஆம் பாவத்தையும் அந்த 2ஆம் பாவ அதிபதியையும் பார்க்கணும். காரகர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குரு, தன காரகர் குரு, பாவம் பாவ அதிபதி காரகர் அப்படின்ற வகையில் 2ஆம் பாவம் அந்த பாவத்தினுடைய அதிபதி யார். அதாவது 12 பாவத்துக்கும் இப்போ 12 லக்கணத்துக்கும் 2ஆம் பாவத்துக்கு ஒவ்வொரு அதிபதியாக வருவாங்களா, அதனால் எந்த அதிபதி அப்படிங்கிற நம்ம லக்கண ரீதியாக பார்த்துக்கணும். அடுத்து காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு. அப்போ 2ஆம் பாவத்தை நம்ம கணிக்கும் பொழுது தனஸ்தானம் வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு என்ன சொல்கிறது, லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, லஞ்சம் வாங்குறாரு, இல்லை அவர் கொஞ்சம் கணக்கில் வராத பணத்தெல்லாம் நிறைய வச்சுருக்கிறாரு, அவர் வேலை பார்க்குறது போக கிம்பளம் இவ்வளோ ஆனால் வாங்குறாரு, கிம்பளமே அவருக்கு போதுமப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தர் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா அவருக்கு 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கணும். நிறையா விதிகள் இருக்குது. ஒவ்வொரு விதியாக வரிசையாக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்ட மாதிரி வளவலன்னு இழுக்க விரும்பல, ரத்தின சுருக்கமாகவே வீடியோ போட விரும்பத்தான் செய்கிறேன், சரிங்களா. அதாவது 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2ஆம் பாவ அதிபதி 6, 8, 12ஆம் இடங்களோடு 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்து அல்லது 6, 8, 12ஆம் இடங்களுடைய அந்த அதிபதிகளோடு சேர்ந்திருந்தாலும் அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பு தான். இன்னொன்று, அந்த 2ஆம் வீட்டு அதிபதி ராகு கேது கூடியிருந்தாலும் முக்கியமாக நீச்சக்கரகங்களோட கூடினாலும் சரி, நீச்சக்கரக பார்வையை பற்றினாலும் சரி, இந்த மாதிரி அமைப்புகளை ஏதாவது ஒரு பாவக்கிரக சம்பந்தத்தோடு அந்த 2ஆம் வீட்டு அதிபதி இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பாக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் பாவம், இப்போ இந்த சாதத்தில் பாருங்கள் 2ஆம் வீடு எப்படி இருக்குது, 2ஆம் பாவத்தில் சனியோட பார்வை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவக்கிரக தொடர்பு தான் சொல்லியிருக்கிறேன். அதுக்காண்டி இயற்கை பாவர் அப்படின்ற கணக்கு வந்துடாதீங்க. பொதுவாக பாவக்கரகமாக இருந்தாலும் பலவீனமான அமைப்பிலிருந்து அந்த 2ஆம் பாவத்தோட தொடர்பு பெறும் பொழுது தான் அந்த ஜாதகர் லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பாக இருப்பார், சரிங்களா. லக்கண ரீதியாக சுப ஆதிபத்தியம் வாங்கியிருக்கும் பொழுது, லக்கண சுபராக பாவக்கரகம் வரும் பொழுது அந்த பாவக்கரகம் 2ஆம் வீட்டோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அப்படி லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பாக அந்த ஜாதகர் இருக்க மாட்டார். அதாவதுங்க, ஒரு கீழ்த்தரமான செயல்களில் அத்துமீறின செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னா ஒரு கிரகம் பங்கப்பட்டு பலவீனப்பட்டு 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளுடைய தொடர்பில் இருக்கணும், ராகு கேதுவோடு சேர்ந்து தோஷத்தில் கிடக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த சாதகர் கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுவார். அவ்வளோதான் அந்த மேட்ரு. ஜோதிட ரீதியாக நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் உங்களுக்கு உதவும். என்ன ஏராளமான விதிகளை ஜாதகத்தில் கணிக்கும் பொழுது லஞ்சம் வாங்கக்கூடிய பார்ட்டி யார், லஞ்சம் வாங்கக்கூடிய ஜாதகர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு இப்படி எடுத்து பாருங்கள். இந்த விதி உங்களுக்கு பயன்படும், கை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 2ஆம் பாவம் பாதிக்கப்படணும்னா முதல்ல எப்படி, அந்த பாவத்தில் நீசக்கரகம் இருப்பது. பொதுவாக 2ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் அந்த ஜாதகர்கள் லஞ்சம் வாங்குவார் அப்படின்ற கணக்கில் வந்துடாதீங்க. ஏன்னா ராகு கேதுகள் இயற்கையிலே பாவக்கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு சொந்த வீடு கிடையாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அது இருக்க வீட்டு அதிபதியை போல் செயல்படுவார் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேதுகளுக்கு பலன் எப்படி, அந்த கிரகங்களோடு சேர்ந்த பார்த்த இதர கிரகங்களுடைய தொடர்புகளை வச்சு தான் அந்த ராகு கேதுகள் செயல்படும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ஏதாவது ஒரு லக்கணத்தை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, சரிங்களா. அப்போ அந்த லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்து லக்கண சுபரோட தொடர்பில், அதாவது நட்பு தொடர்புன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது குரு நேர் எதிராக மாட்டிக்கொள்ளாமல், அந்த ராகு கேதுவோடு எந்த கிரகமும் மாட்டிக்கொள்ளாமல் ராகு கேதுவே பங்கப்படாமல் 2, 8ஆம் இடங்களில் இருக்குதுன்னு வைங்க ஒரு ஜாதகருக்கு. 2, 8ஆம் இடங்களில் பங்கப்படாமல் அந்த ராகு கேதுகள் இருக்கும் பொழுது, பங்கப்படாமல்னா என்ன, இப்போ பொதுவாக ராகு கேதுகள் 2, 8ஆம் இடங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன்.
ஆனால் அப்படி எல்லா சாதகத்துலையுமே இல்லாமல் போகாது. இந்த விதி வந்து ராகு கேதுகள் 2 8ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய திசை வரும் பொழுது அந்த இருக்கக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தி வராது. ஆனால் பாவக்கிரகங்களுடைய வந்து இருக்கக்கூடிய அதாவது யோக ஜாதகத்தை நீங்கள் கணிக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விதியை பார்க்கணும். அதாவது பாவக்கிரகங்கள் 3, 6, 8, 12 3, 6, 10, 11 இருப்பது சிறப்புன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அந்த அமைப்பில் பார்க்கணும். பொதுவாக ஆவரேஜாக ஜாதகம் கணிக்கும் பொழுது நீங்கள் 2ஆம் இடம், தனஸ்தானம், வருமானம், அவர் எப்படிப்பட்ட வருமானம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு 2 8ஆம் இடங்கள் ராகு கேது இருக்குது அப்படின்னா உடனே வந்து அவர் லஞ்சம் வாங்கக்கூடிய பார்ட்டி அப்படின்னு நீங்கள் குருட்டு கணிதத்தில் எடுத்துடாதீங்க, பொது கணக்கில் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நானும் ரத்தின சுருக்கமாக வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்களா, ஒரு வரியில் சொல்லிட்டோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மேற்கொண்டு ஜோதிட நாலேஜ் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சொல்கிறாப்புல, இதுக்கடுத்து இன்னும் எவ்வளோ விதி இருக்குது அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி போயிரும்லாம். சரிங்களா? முதல்ல ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். போக போக இந்த விதிகள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விதிகள்லாம் உங்களுக்கு வாவ் சூப்பராக இருக்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ 2ஆம் வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த 2ஆம் வீடு நல்ல வீடாக இருந்து சுப லக்கண சுபராகவும் இருந்து இயற்கை சுபராகவும் இருந்து அந்த கிரகங்களுடைய தொடர்பு அந்த ராகுவுக்கோ கேதுவுக்கோ கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். அதாவது சுத்தமான பாட்டிங்க. அதாவது வருமானம் காசு கையில் வாங்குறதுல கண்ணியமான ஆளாக இருப்பார், கரெக்டான ஆளாக இருப்பார். அவர் பார்க்குற வேலைக்கு இந்த கூலியை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பார். அவர் எப்படிப்பட்ட டைப்பாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவருக்கு அவருடைய டைப் அந்த ஜாதகருடைய டைப் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கணத்தை பார்க்கணும், லக்கணாதிபதியை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும். குணாதிசயம் என்ன தான் குணாதிசயமாகவே இருந்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்பா, என் குணம் இதுதான், ஆனால் நான் வாங்கிறது லஞ்சம் வாங்க மாட்டேன். இப்படிப்பட்ட டைப்பில் எத்தனை இருக்காங்க? லஞ்சம் வருமானம் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்கு 2ஆம் பாவத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம். 2ஆம் பாவத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து பாதிக்கப்பட்ட வண்ணத்தில் இருந்தால் பாவம் கெட்டு போய் விட்டதுன்னு அர்த்தம். பாவம் பலம் பெறுவது எப்படி, பாவம் பலவீனமாவது எப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள். பாவம் பலவீனமான அமைப்பை போய் பாருங்கள். பாவம் பலவீனம் ஆயிடுச்சினாலே அங்கே வந்து கீழ்த்தரமான செயல்கள் இருந்தே தீரும். 2ஆம் இடத்துக்கு மட்டும்தான் இல்லை, 7ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடமாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடமாக இருந்தாலும் சரி, லக்கணத்திலிருந்து 12 பாவத்தில் எந்த பாவம் பலவீனமாக இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள் அந்த ஜாதகர்கிட்ட கட்டாயம் இருக்கும். சரிங்களா? ஸோ 7ஆம் பாவம் பாதிக்கப்படக்கூடாது திருமண வாழ்க்கைக்கு. அப்படி 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து கீழ்த்தரமான செயல்கள் இருக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவர் வாங்கக்கூடிய வருமானம் கொஞ்சம் லஞ்ச பணம் வாங்குவார் அப்படிங்கிற இவங்க எடுத்துக்கணும். சரி, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா அது மட்டும் பார்த்தா போதுமா? 2ஆம் பாவம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பாவ அதிபதி அந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிரகம் அவர் எப்படி இருக்காரு அதைத்தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் இந்த விதியில் நம்ம எடுப்போம். இது போக என்ன விதி? அந்த 2ஆம் வீட்டுக்கு சொந்தமான கிரகம் ராகு கேதுவோடு கூடி கிரகண தோஷத்தில் இருக்கா, அந்த 2ஆம் வீட்டுக்கு சொந்தமான கிரகம் லக்கணத்திற்கு ஆகாத மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த மாதிரி 6, 8, 12ஆம் வீட்டில் இருந்து கெட்டு போய் இருக்கா, அல்லது அந்த 2ஆம் வீட்டு அதிபதி வேறு ஏதாவது ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்து நீசம் பெற்றிருக்கிறதா. அடுத்து இன்னொரு முக்கியமான விதி, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகளில் யாராவது ஒரு கிரகத்தோடு அந்த கிரகம் கூடி இருக்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, 2ஆம் வீட்டு அதிபதிக்கிட்ட வில்லங்கம் ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் தகராறு கிடக்கு, கொஞ்சம் கோட்டம் கிடக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி எல்லாப்பா கூடுதாரு, சிக்கலாக இருக்க கொஞ்சம் அப்படிமாங்களா. அதனால் 2ஆம் வீட்டு அதிபதி பங்கப்படாமல் பலவீனப்படாமல் சூப்பராக இருக்கிறாரு அப்படின்னா நல்ல விதமான சுத்தமான வருமானம், அவர் பார்க்குற வேலைக்கு தகுந்த கரெக்டான வருமானத்தை மட்டும் அவர் வாங்குவார். சரி, 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதியை கொண்டா மட்டும்தான் இப்படியா, வேறு ஏதாவது விதிகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வீட்டு அதிபதி நீசம் பெற்ற கிரகத்தோடு கூடினாலும், அதாவது நீசம் பெற்ற கிரகம்னு நான் பொதுவாக சொல்கிறேன், அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, நீச்சம் கிரகம் நீச்சம் அப்படின்னாலே வந்து அது ஒரு கிட்டத்தட்ட கீழ்த்தரமான கீழ்நிலையான அமைப்பு தான். நீச பங்கம் பெற்ற கிரகத்தோடு 2ஆம் வீட்டு அதிபதி கூடியிருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு முதல்ல நீச்சமான கிரகம் நீச்ச பங்கம் எப்படி அடைஞ்சிருக்குன்றது அந்த ஜாதகத்தை நீங்கள் கணிக்கணும்.
அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தொட்டு தொட்டு போயிட்டே இருக்கும். இந்த டாபிக் இந்த இந்த விதியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதிலேருந்து நீங்கள் அடுத்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் நான் ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த இதனுடைய தொடர்ச்சியாக, சரிங்களா? அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் பாவமும் 2ஆம் பாவ அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அந்த சாதகர் லஞ்ச பணம் வாங்காமல், அதாவது கையூட்டு பெறாமல், கையூட்டுனா லஞ்சம், சரிங்களா? கையூட்டு பெறாமல் நல்ல விதமான வருமானம் வாங்குவார். 2ஆம் பாவம் பாவாதிபதியை பற்றி பேசிட்டோம். சரி, காரகரை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சிலருக்கு வந்து அந்த ஆவல் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. காரகர்னால் யார்? குரு தானங்க. 2ஆம் பாவம் தன காரகர் குரு பகவான் தான். சரி, குரு பகவான் கெட்டுப்போனால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் கெட்டுப்போனால் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2ஆம் பாவம் பாவாதிபதி நல்லா இருக்காங்க, குரு மட்டும் ஜாதகத்தில் அந்த அளவுக்கு வலிமை இல்லை அப்படின்னு வைங்களேன், நம்ம அந்த சாதகரை எடுத்த எடுப்பில் இவர் லஞ்சம் வாங்குவார்னு சொல்லிட முடியாதுங்க. குரு கெட்டு போகிறது வந்து 2ஆம் பாவமும் பாவாதிபதியும் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 60 மடங்கு 70 மடங்குனே சொல்லலாம். ஏன்னா விதிப்பலனை தீர்மானிக்கிறதே வந்து லக்கணத்திலிருந்து அந்த பாவம் பாவ அதிபதி இவங்க தான் மெயின். காரகர் அப்படிங்கிறது வந்து பொதுவாக தானே எல்லாத்துக்குமே. இப்போ தன காரகர் குரு நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு நம்ம ஜாதகம் எப்படி கணிக்கிறோம்? அந்த ஜாதகருக்கு லக்கணம் என்ன, அந்த ஜாதகருடைய லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி யார், அதுதானே ரொம்ப முக்கியம். ஆனால் தனக்காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உலகில் பிறந்த அத்தனை மனிதருக்குமே தனக்காரகர் குரு. அதனால் வந்து இந்த விதியில் நீங்கள் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, காரகர் கெட்டு போனால் கிட்டத்தட்ட சடான் இவரை லஞ்சம் வாங்கக்கூடிய டைப்பு தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க, சரிங்களா? பாவம் பாவ அதிபதிக்கு தான் கிட்டத்தட்ட 70 மடங்கு முன்னுரிமை கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கணிக்கணும். குரு கெட்டுப்போனால் லஞ்சம் வாங்குவார் அப்படின்னு ஒரு குருட்டு கணிதத்தை வந்துடாங்க. குரு கெட்டுப்போனால் லஞ்சம் வாங்குவாரா அப்படின்ற வீடியோ நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன். அது ஒரு சில லக்கண ஜாதகருக்கு மட்டும்தான் அது பலன், அதாவது அந்த பலன் தரும். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். எல்லா ஜாதகத்தும் குரு கெட்டுப்போனால் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, சரிங்களா? நன்றி. ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.